இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு சிறையிருப்பு, அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய பொருட்கள், அவனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டதை போன்ற ஒரு நிலைமை. அந்த நிலைமையை குறித்து தான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தாவீதினுடைய அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் தாவீதின் மேல் கல்லெறிவதற்கு தயாராக இருந்த ஒரு நேரம். அந்த நேரத்திலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய சமூகத்தையும் அவன் தேடினதை இந்த 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அபியத்தார் என்கிற ஆசாரியனிடத்திலே ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்று சொல்லி தேவனிடத்திலே விசாரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்து, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி அவர் சொன்னார். இதை வேறு வேறு மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும்போது, ஜெயிப்பது நிஜம், ஜெயிப்பது உறுதி, வெற்றி அடைவது நிச்சயம், மீட்பது நிச்சயம், இப்படியெல்லாம் வேறே வேறே மொழிபெயர்ப்புகளிலே சொல்லுகிறது. யார் உன்னை சிறைபிடித்து கொண்டு போனார்களோ அவர்களை பார்க்கிலும் நீ முந்தி செல்லுவது நிஜம், இப்படியெல்லாம் இந்த வேறு மொழிபெயர்ப்புகளிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தோல்வியிலே நம்மை விட்டுவிடுகிற ஆண்டவர் அல்ல, நமக்கு வெற்றியை தருகிற தேவன். நாம் வெற்றி அடைவதனாலே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. இதன் மூலமாக அநேகர் தேவனை அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லி இருக்கிறது. எப்பொழுதும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஆண்டவர் நாம் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவர் பல பாடுகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் எழுதினாலும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். இதனாலே என்ன நடக்கிறதாம், நாங்கள் பெற்ற வெற்றியை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் வெற்றியை கொடுத்து அதன் மூலமாக அநேகர், உங்களின் மூலமாக அநேகர் தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் குறைவுகளோடு இருக்கும்போது ஆண்டவருக்கு வருகிற மகிமை ஒன்றுமில்லை. ஆனால் அந்த குறைவை அவர் நீக்கும் போது அவருக்கு மகிமை உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே எலிசபெத், சகரியா அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி தேவதூதன் வந்து சகரியாவின் இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதினாலே அதுவரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை ஆண்டவர் நீக்குகிறார். 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, உனக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், குறைவை நீக்குகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு நீங்கி சந்தோஷம் உண்டாகும் போது அதை கேட்கிற அநேகர் சந்தோஷம் அடைவார்கள், அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி அந்த எலிசபெத் சொல்லுகிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். ஆம், நாம் குறைவுகளோடு கூட இருந்தேன், ஆண்டவர் என்னை சந்தோஷம் அடைய செய்தார், இப்படி செய்தார் என்று சொல்லி எலிசபெத் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 16ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது,
அவன் அநேகரை இஸ்ரவேலினுடைய தேவனுக்குள் திருப்புவான் என்று சொல்லியும் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி தாவீது தான் இழந்து போனதை எல்லாம் திருப்பி கொண்டு வந்தாரோ, அதே விதமாக இந்த எலிசபெத் சகரியாவினுடைய ஜெபத்தின் மூலமாக பிறக்கிற அந்த பிள்ளை அநேகரை கர்த்தரிடத்திலே திருப்புவான் என்று சொல்லியும் நாம் வாசித்து பார்க்கிறோம். அதே விதமாக ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அதற்கு முன்பதாக அந்த லோத்தை ஒரு சிலர் பிடித்து கொண்டு போனதையும், சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ளவர்களை 4 ராஜாக்கள் சேர்ந்து பிடித்து கொண்டு போனதையும் நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து போய் லோத்துவை மீட்கிறான். அந்த ராஜாக்கள் பிடித்து கொண்டு போன பொருட்கள், ஜனங்கள் எல்லாவற்றையும் அவன் மீட்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த கெதர்லா கோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களத்தையும் முறியடித்து திரும்பி வருகிற போது, சோதோமின் ராஜா புறப்பட்டு ஆபிரகாம் வெற்றி சிறந்து வரும்போது அவனை ராஜாக்கள் எதிர்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் இடத்துல வந்து கேட்கிறார்கள், ஐயா, ஜனங்களை எனக்கு கொடுத்து விடும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ராஜாக்கள் கேட்டால் கூட ஆபிரகாம் எனக்கு என்னோடு கூட வந்தவர்களுடைய பாகம் மாத்திரம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்திலே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லி ஏற்கனவே ஜெயித்திருக்கிற, ஏற்கனவே வெற்றி சிறந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 20ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, இந்த மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் ஆபிரகாம் கொடுத்தான் என்று சொல்லி அதையும் நாம் வாசிக்கிறோம். ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுக்கிற அந்த வெற்றி சிறந்த ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. தேவனுக்கென்று, தேவனுடைய ஊழியர்களுக்கென்று நாம் கொடுக்கும்போது குறைவுபடுகிறவர்களாக இருக்க மாட்டோம். அந்த ஆசாரியன் அவரை ஆசீர்வதிக்கும் போது, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, சோதோமின் ராஜா எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீ எடுத்துக்கொள், எனக்கு ஜனத்தை தா என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினான் என்று சொல்லி இருக்கக்கூடாது, உம்முடைய பொருட்களை நான் ஒன்றுமே தொடமாட்டேன். ஏனென்றால் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவன் என்று சொல்லி அவனுடைய பொருட்கள் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தெரியும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி. 23ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என்னுடைய கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து எல்லா நன்மையும் வருவதற்காக அவர் எதிர்பார்க்கிறவராகவும் இருந்தார். அவரையே நம்பிக்கை வைத்து சார்ந்து கொள்ளுகிறவராகவும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, எனக்கென்று அவர் முன்குறித்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் தந்தருளுவார், அவரிடத்திலே இன்னும் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரிடத்திலே கூட உங்களுக்கு என்று இந்த வருடத்திலே என்னென்ன காரியங்களை முன்குறித்திருக்கிறாரோ அவைகள் ஒன்று கூட தடைபடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதாக. தாவீது சிறைப்பட்டு போன தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர் மீட்டு வந்தார். மீட்டு வந்தபோது ஒன்று விடாமல் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமலேக்கர் ஏற்கனவே கொள்ளையடித்து வைத்திருந்த அந்த பொருட்களும் இவரோடு கூட சேர்ந்து வந்தது. இதையெல்லாம் அவர் ஏற்கனவே எங்கே நாடோடியாய் அவர் அலைந்து திரிந்தாரோ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இது கர்த்தரால் உண்டான ஆசீர்வாத பாகம் என்று சொல்லி பகிர்ந்து கொடுக்கிறவராகவும் இருந்தார். அதே விதமாக இந்த வருடத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி
நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதாக. எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறார்களோ அதையெல்லாம் ஆண்டவரே பல மடங்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப உண்டாகட்டும் அப்பா. அவர்களுக்கு என்று நீர் முன்குறித்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த வருடத்திலே நிறைவேறி தீரும்படியாய் துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.